சிவ சிவ அன்பே சிவம் மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அருள்நிதி சோமசுந்தர ஐயா அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். சிறிய நெட்வொர்க் ப்ராப்ளம்னால ஐயா செட்டிங்ஸ் ஏதோ ப்ராப்ளம், அதனால 10 நிமிஷம் லேட்டா ஸ்டார்ட் பண்றோம். எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஐயா நன்றி. வணக்கம், வாழ்க வளமுடன். சிவ சிவ அன்பே சிவம் இந்த அறக்கட்டளை நிகழ்வின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு உள்ளங்களே, நம்முடைய சிதபெருமக்கள் தொட்டு விடாத கருத்துக்களே இல்லை. அப்படி மருத்துவம் தொடங்கி யோகம் மற்ற எல்லா விஷயங்களையும் பேசியிருக்கிறார்கள். ஒரு வகையில பதஞ்சலி முனிவர் நாம் அறிவோம். யோகத்திற்கு சூத்திரம் எழுதியவர் பதஞ்சலி முனிவர். அப்படிப்பட்ட யோக சூத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை நமக்கு அளித்த பதஞ்சலி முனிவர் அதனிலே அட்டாங்க யோகம் என்று மேம்படுத்தி இருக்கிறார்கள். யோகம் என்ற பெருநிலை ஒன்றுதல் என்று பொருள். இங்கே புலன்கள் ஒருமைப்பட வேண்டும், உயிரிலே ஒடுங்க வேண்டும், அதனையும் கடந்து இறையிலே ஒடுங்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட இறைபொருள் என்பது எங்கே இருக்கிறது? அதனை பெற வேண்டும் என்பதற்கான மார்க்கங்களை எல்லாம் இந்து மதத்தினுடைய பல கோணங்களிலே பேசியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் முக்தி அடைய வேண்டும், முக்தி பெற வேண்டும் என்றெல்லாம் மிக வலியுறுத்தி பேசப்பட்டிருக்கின்ற இடங்களை பார்ப்போம். பிறந்து விட்ட ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட முக்தி என்று சொல்லக்கூடிய முழுமை பேறு, அந்த முழுமை பேற்றை நோக்கிய பயணத்தை சமயங்கள் வகுத்து கொடுத்திருக்கிறது. கிறிஸ்தவ சமயமாக இருந்தால் கூட மோட்சத்தை அடைய வேண்டும் என்று சொல்லுவார்கள். இந்த முக்தியை அடைய வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதை பற்றி பதஞ்சலி முனிவர் எவ்வாறு விளக்குகின்றார் என்று சொன்னார். அன்பு உள்ளங்களே, அட்டாங்க யோகத்திலே 8 படிகளை கொடுத்திருக்கிறார். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று 8 படிகளை பகுத்தளித்திருக்கிறார். அப்படி இந்த 8 படிநிலைகள்ல முதலிலே வழங்கப்படுகிற இயமம், நியமம், ஆசனம் இவற்றை பற்றியெல்லாம் நாம் அறிவோம். ஆனால் பிரத்யாகாரம் என்கிற வகையிலே ஆலயங்களிலே மனதை ஒருமுகப்படுத்துகிறோம், வழிபாட்டு நெறிகளை பின்பற்றுகிறோம். அந்த பிரத்யாகாரத்திலே புறமாக செல்கின்ற மனதை அகமாக ஒருமுகப்படுத்துகின்ற, உள்ளே திருப்புகின்ற ஒரு பெருநிலை தான் பிரத்யாகாரம் என்று பெயர். ஏனென்றால் 5 புலன்கள் மூலமாக நம்முடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி இவற்றின் மூலமாக உயிராற்றல் செலவழிந்தால்தான் புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என உணர் மயக்கம் என்று அறிக. புலன் வழி உயிராற்றல் செலவழிவதுதான் இன்பமாக உணர்கிறோம். எனவே உயிரினங்களாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு என்று இன்பத்தை அதை நாடு ஓடு என்று ஓடுகின்ற காலகட்டங்களையும் பார்க்கிறோம். அப்படி இன்பத்தை தேடி ஓடுவது என்பது அகமுகப்படுத்தப்படுகிறது பிரத்யாகாரத்துல. தாரணையும் தியானமும் இந்த
ஆகினை பிரத்யாகாரம் கடந்து புருவ மத்தியிலே தியானம் செய்தல் கடந்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களில் யோகா செய்து புருவ மத்தியிலே உணர்வதை பிரத்யாகாரம் என்று பேசப்படுகிறது. இந்த தாரணையும் தியானமும் நம்முடைய உச்சந்தலையை குறிக்கக்கூடிய இடங்கள். சிரகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே என்று பாடுகின்றார்கள். என்று சொன்னால் 5 புலன்களை ஒருமுகப்படுத்தப்பட்ட பயிற்சிகள் யோகம் என்றால் அதனை புருவ மத்தியிலே ஒன்றுவதற்காக பொட்டு வைக்க சொன்னார்கள் என்று சொன்னால் அதனைத்தானே நியமங்கள் என்று பார்த்தோம். அதனை கடந்து துரியம் என்ற பெருநிலையில தானாகி நிற்றல் என்று நம்முடைய மூளையினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய பினியல் கிளாண்ட்ல தியானம் செய்யறத கொடுத்தாங்க. ஏன்னா நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய உயிராற்றலை முழுவதுமாக உள்ளுக்குள்ளே ஒன்றி அந்த குண்டலினி சக்தியை மூளையினுடைய செல்களுக்கெல்லாம் ஆற்றலாக மாற்றக்கூடிய கலைதான் யோகம் என்பது. அந்த யோகத்திற்கு ஒரு பிதா குரு யோக சூத்திரம் எழுதியவர் பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவருடைய யோக சூத்திரத்தை பற்றித்தான் இன்றைக்கு சிந்திக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தன்னை அறிதல் என்ற நிலையை குறிப்பிட்டார்கள். அதனை துரியம், அறிதுயில், யோக நித்திரை, தூங்காத தூக்கம் என்றெல்லாம் பேசப்படுகிறது. இந்த அறிதுயில் அல்லது யோக நித்திரை என்ற வார்த்தையை மறைமலை அடிகளும் ஒரு புத்தகமாகவே எழுதியிருக்கிறார்கள். அப்படி அறிவோடு கூடிய தூக்கமாக, அந்த அறிவினுடைய ஒன்றிய இடமாக, இன்னும் சொல்ல போனால் விழிப்புணர்வோடு கூடிய நிலையாக யோக நித்திரை என்றும் அதனையே பேசுகின்றார் மறைமலை அடிகள். ஆனால் நாமெல்லாம் யோகம் செய்திருக்கிறோமா என்று சொன்னால் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு நம்முடைய குண்டலினி சக்தியை ஆற்றலாக மாற்றும் கலையை மறந்து விட்டோம். அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களை போன்றவர்கள், அவருடைய குருவாகிய மகான் பரஞ்சோதியாரை அறிந்திருப்போம். அவர் சொல்லிக் கொடுத்தது. அவர் ஒரு இஸ்லாமியர் என்றாலும் அவருக்கும் ஒரு இந்து மாங்கு தான் இந்த எளிய குண்டலினி யோக பயிற்சியை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் திருமந்திரம் முதலாக பல நூல்களும் சொல்கிறது, நம்முடைய மூலாதாரத்திலிருந்து 6 ஆதாரங்களை கடந்து குண்டலினி சக்தியை புருவ மத்தியிலும் உச்சியிலும் பெறுவதற்கு 12 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப யோகா செய்யறதுக்கு எவ்வளவு லேட் ஆகுதுன்னா, இல்லறம் தொடங்கிவிட்டால் பொருளும் ஈட்ட வேண்டும். அப்ப யோக மார்க்கத்துல செல்லுவத 60 வயசுக்கு மேல நான் கடவுளை தேடிக்கிறேன்னு சொல்லி விட்டு விடுகின்றார்கள். அப்ப நம்ம உள்ளபடி இருக்கும் போதே, அதாவது வாழ்க்கையை தொடங்கி வாழ்கின்ற 25 வயசுக்குள்ளேயே இறை உணர்வு பெறுதல் உண்டுங்கிறதை வலியுறுத்தி சொன்னது பதஞ்சலி முனிவருடைய அட்டாங்க யோகத்துல இந்த துரியம் என்ற பெருநிலை, அதாவது தாரணை என்று சொல்லுவது என்ன என்று சொன்னால், எப்போதும் அந்த விழிப்புணர்வு இடைவிடாது நிற்றல் என்பது. அது எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒரு கவியில அழகாக வரும், காதி விளையாடி இருகை வீசி வரும் தாதி மனம் நீர்க்குடத்தேதான் என்று சொல்லுவார்கள். பெண்கள் பார்த்த கிராமத்துல தலை மேல குடம் வச்சு நீர் குடத்தை, அது மேல இன்னொரு சொம்புல நீர் வச்சு கையிலையும் குடம் எடுத்துக்கிட்டு ஊர்க்கதையெல்லாம் பேசி மேடு பள்ளம் கடந்து போனா கூட அந்த பேலன்ஸ் மாறாம உச்சியில கவனம் இருக்கிற சிறப்பை இங்கே உதாரணமாக விளக்குகிறார்கள். காதி விளையாடி இருக்கை வீசி வரும் தாதி மனம் நீர்க்குடத்தேதான் என்று பேசுகிறார்கள்.
அதைத்தான் எப்போதும் துரியத்தில் இருத்தல் என்று பயிற்சியாக வழங்குகிறார் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். பயிற்சியாக செய்வது ஒரு கட்டம். இந்த பயிற்சியினுடைய முதிர்ச்சியில என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, காலப்போக்கில் அந்த பயிற்சியினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த உணர்வு எப்போதும் மாறாதிருத்தல் என்ற அளவுக்கு அதை நாம் மேம்படுத்திக் கொள்கிறோம். அதாவது அதனை விழிப்பு நிலை என்று யோக நூல்கள் பேசுகிறது. அதை பற்றி சிறப்பாக ஒரு இடத்துல சொல்லும்போது, எத்தொழிலை செய்தாலும் பாருங்க, தொழில்னா செயல்கள், கிருத்தியங்கள், நடத்தல், இருத்தல், கிடத்தல், உறங்குதல், இல்லையா, படித்தல், உண்ணுதல், இது மாதிரி எத்தொழிலை செய்தாலும் ஏது அவஸ்தைப்பட்டாலும், அவஸ்தைன்னா இந்த கஷ்டம்ன்ற அர்த்தத்தில் இல்லை, ஜாக்கிரம், சொப்பனம், சுழுப்தி, துரியம், துரியாதீதம் என்று 5 அவஸ்தைகளை யோக நூல்கள் பேசுகிறது. சைவ சித்தாந்தமும் பேசுகிறது. அப்ப இந்த ஏது அவஸ்தைப்பட்டாலும்னு சொன்னா, இந்த அவஸ்தைகள்ல நனவு நிலையில இருந்தாலும் அவஸ்தை தான். கனவு காணுகிற போதும் பயந்து மிரண்டு கத்திடுவான், அப்படி அதுவும் ஒரு அவஸ்தை தான். அதை கடந்து நல்ல ஆழ்ந்து உறங்கிறதும் உண்டு. இது முதல் 3 அவஸ்தைகள். ஜாக்கிரம், சொப்பனம், சுழுப்தி என்பது நனவு, கனவு, உறக்கம் என்று முன் 3 நிலைகளாக நாம் எப்போதும் இருக்கிறது தான். உண்டா இல்லையா? நனவுல இருக்கோம், தூங்க போறோம், கனவு காண்கிறோம், ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறோம், மீண்டும் விழித்துக் கொள்ளுகிறோம். அப்ப விழித்திருத்தல், தூக்கம், கனவு என்ற 3ஐ தான் நனவு, கனவு, உறக்கம் என்று சொன்னார்கள். அது நாம் எப்போதும் அமைந்து மீள வந்து கொண்டிருக்கக்கூடியது. அதுதான் சொன்னாங்க, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றும் பேசியிருக்கிறாங்க பாருங்க. அப்ப அந்த தூக்கத்தை பற்றி அப்படி சொல்றாங்க. ஆனால் அதுல தூக்கத்துல கிடைக்கக்கூடிய அமைதியை விட பேரமைதி எங்க கிடைக்குதுன்னா, அதுதான் அறிதுயில் என்ற நிலையை சொல்லும். அந்த அறிதுயில் என்ற நிலையை நன்றாக பயில பயில காலப்போக்கில் ஒருவருக்கு பயிலுகின்ற யோகம் பயிலுகின்ற நிலை கடந்து அந்த உச்சியில நீங்காத விழிப்பு நிலை அமைந்துவிடும் என்பதை எல்லா பெரியவர்களும் பாடியிருக்கிறார்கள். அதை விழிப்புணர்வு என்று சொல்லுவோம். அதாவது சாதாரண வாழ்க்கையில எப்படி நாம் அணுகுமுறை கொள்ளுகிறோம், எண்ணம் சொல்லாகி எண்ணம் செயலாகிறது. இப்ப பிரச்சனைகளும் வம்புகளும் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு கேட்டா, நாம் எண்ணுகின்ற எண்ணம் முரணாக இருக்கக்கூடாது. நாம் பேசுகின்ற பேச்சோ அல்லது செயல்களோ முரணாக இருந்தால் அந்த முரண்பாடும் இங்கே களையப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எல்லா சமயங்கள், மதங்களினுடைய நூல்களும் அதை பற்றி பேசுகிறது. அப்ப அந்த விழிப்பு நிலையை, அதாவது அமிர்த நிலை என்று சொல்லுவார்கள். அந்த விழிப்பு நிலை மாறாதிருத்தல் என்று நான் சொன்னேன் இல்லையா? எத்தொழிலை செய்தாலும் ஏது அவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தே என்று சொன்ன அந்த நிலை நம்முடைய மூளையினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய பினியல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடியது. அந்த பினியல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடியது என்ன ஆகுது, இயக்கம் பெற வேண்டும். அப்ப யோகா செய்கிற போது, குண்டலினி யோகம் பயிலுகிற போது அந்த விழிப்பு நிலை, மாறாத விழிப்பு நிலை என்று சொல்லக்கூடியது சிறப்பாக, அதாவது அந்த பினியல் கிளாண்டு இயங்க ஆரம்பித்த பின்னே அங்கே அமிர்ததாரை ஒழுக்கு என்று உணரப்படும். அதை யோக நூல்கள் தெளிவாக பேசியிருக்கிறது.
அமிர்ததாரை ஒழுக்குன்னா என்னன்னு கேட்டா, எப்படி சக்கரை பாகு காய்ச்சும் போது அது இடைவிடாது விழுகின்ற அளவுக்கு வரும்போது தான் பதமா இருக்குன்னு சொல்லுவாங்க. வித்தவுட் எனி பிரேக். அதுபோல துரியம் எங்கு நிலைப்பட வேண்டும் உச்சியில. இதையெல்லாம் யோக நூல்கள் பேசினாலும் அதனையும் கடந்து துரியாதீதம் என்ற 5வது அவஸ்தை பற்றி, அதுதான் யோகத்துல பெருநிலை என்று பேசப்படுகிறது. அந்த துரியாதீதம் என்பதை பதஞ்சலி முனிவர் சமாதி என்று விளக்குகிறார். அதனை சமாதி பாதம் என்று தனியே பேசுகிறார் பதஞ்சலி முனிவர். ஏனென்று சொன்னால், நாம் இன்றைக்கெல்லாம் முக்தி அடைய வேண்டும் என்று சொல்லுகிறோமே என்று சொன்னால், முழுமை அடைய வேண்டும், கடவுளை அடைய வேண்டும், இறைவனை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த அடைதல் என்று ஒன்று இல்லை. இறைபொருள் தான் எங்கும் இருக்கிறது இல்லையா? கடவுள் இல்லாத இடம் எங்க இருக்கு? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எங்கும் இருக்கிறார் இறைவன் என்பதுதானே நாம் பேசுகிற இந்து சமய கோட்பாடும் கூட. அந்த வகையில இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறார். பிரபஞ்ச வெளியாக அந்த ஆடவல்லான் நடராஜர் எம்பெருமான், அது காஸ்மிக் டான்ஸ்னு சொல்லுவோம், ஊழி பெருநடனம் என்று சொல்லுவார்கள். அங்க எங்கும் நிறைந்திருக்கிறது அந்த பரம்பொருள் தானே. அந்த சிவனை பேசினார்கள். அதே பெரும்பொருள் நாம் காணுகின்ற உலக பொருள்களிலும், அதாவது பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகிறோமே, அப்பு தேயு வாயு பிருத்திவி ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களிலும் நீரிலும் இருப்பான், மண்ணிலும் இருப்பான், நெருப்பிலும் இருப்பான்னு, அதுவும் அணுக்களினுடைய திரட்சி என்ற வேதாந்தத்தை புரிய முடிகிறது. அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள்னு சொன்னா அணுவை குறிக்கிறோம். இந்த அணு என்று சொல்லக்கூடியது அட்டாமிக் என்று இன்னைக்கு பேசுறோம். விஞ்ஞானம் ஆய்வு மேற்கொண்டு நிகழ்த்தி கொண்டிருக்கிற பேருண்மை. அணுக்குண்டு விழுந்துதானே ஹிரோஷிமா நாகசாகி எல்லாம் அழிச்சதுன்னு பாக்குறோம். அது எங்கன்னு தயாரிச்சான்னா ஹைட்ரஜன் பாம், லிட்டில் பாய்ன்னு. இந்த ஹைட்ரஜன்கிறது என்னன்னு கேட்டா வாயு மூலகம். அந்த ஒரு அணுவை பிளந்தால் அணுவனுடைய மையத்தில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி பார்ட்டிகள், சுழலும் பகுதி, அந்த அணு துகள் சுழற்சியாக கண்டார்கள். அந்த சுழற்சியினுடைய மையத்தில் வெளி இருக்கிறது என்று கண்டதுதான் சிவம் என்று சொன்னார்கள். அதை வெட்ட வெளிதனை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் மேதுக்கடி குதம்பாய் என்று கூட சித்தர் பாடல்களிலே அறியப்படுகிறோம். அப்படி அந்த அணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவமாகிய இறைவன். அப்ப அணு எல்லா நாம் காணுகின்ற பூத பௌதிக பொருள்கள்லையும், கல்லுலையும் சரி, உலோகத்திலையும் சரி, எல்லாத்துலயும் இருக்கு, காத்துலயும் இருக்கு. ஆனா அதே பேருண்மை உயிர்களாகிய நம்மிடத்துல ஜீவனாக இயங்குகிறது. அதை இந்த ஜீவன் என்று சொல்லக்கூடியது, அதுவும் மிகச்சிறிய சுழலும் துகளை இங்கே பரமாணு என்று குறிப்பிடுவார்கள். பரம அணு முதலாய் பார்விண் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்து உருண்டு உன்னிலாடும் தரம் அறிவே என்று பாடப்படுகிறது. அப்ப பிரபஞ்சமுமாகவும் இருக்கிறது, அதுக்குள்ளேயும் அந்த வெளி இருந்துதான் இயக்குகிறது. அணுவுக்குள்ளேயும் அணுனுடைய மையத்துல மைய கருவாக இயங்குகிறது. அந்த கருவனுடைய இயக்கத்தை கழித்து விட்டால் என்ன அங்க மிச்சம்னு பேசுறாங்க. சித்தர் பாடல்கள்ல வருது, வெட்ட வெளிதனை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் என்று பாடுகிறார்கள், பேசுகிறார்கள். அந்த வெட்டவெளி என்று சொல்லக்கூடியது எங்கு இல்லை என்று சொன்னால், கைவல்ய இனமனிதம் போன்ற ஞான நூல்கள் சொல்லுகிறது, சுவரிடை வெளிபோல் யானே சொரூப சுபாவமானேன் என்று பேசுகிறார்கள், பாடுகிறார்கள். தாண்டவராய சுவாமிகள் எழுதினது கைவல்ய நவநீதம் என்ற நூல். அதுல
சுவரிடை வெளிபோல் அப்படிங்கிறாங்க. அப்ப செவத்துக்குள்ளேயும் கல்லு மண்ணுன்னு நம்ம வச்சு கட்டுறோம். ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது. வெளி இருக்கு. அந்த வெளி அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்று நின்ற காட்சியும் காட்டின்னு அங்கேயே இருக்கு. அப்ப அதே இங்கே ஜீவனாக, ஜீவன் என்பது உயிர் என்பது இயக்க துகள் என்று அறியப்படுகிறோம். அப்ப அந்த மாதிரி துகளினுடைய இயக்கத்தினுடைய கொத்தமைப்பு தான் உடம்புல ஜீவகாந்தம் என்று விளக்குகிறார் வேதாதிரி மகரிஷி அவர்கள். அப்ப பிரபஞ்சத்திலையும் இறையாற்றல் இருக்கு, பஞ்சபூத பொருள்கள்லையும் இறையாற்றல் இருக்கு, உயிரிலையும் நமக்குள்ள உயிராக நிகழ்கிறதே அந்த இயக்கம்தான். எந்த ஒரு இயக்கம் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த இயக்கத்தினுடைய மையத்துல இயங்காத ஒரு நிலைப்புள்ளி உண்டு என்று கண்டார்கள். அதனை சிவம் என்று பேசினார்கள். அப்ப அதனால்தான் சக்தி என்பது அசைவு என்றும் இயக்கம் என்றும், இயக்கத்தை கணிக்க முடியும், அளவிட முடியும். இது எவ்வளவு பவர்ல இந்த இயக்கம் இருக்கு, அப்ப அதை ஹெச்பின்னு சொல்றோம், இல்லை வோல்டேஜ்னு சொல்றோம், இத்தனை டெசிபல்ல சவுண்டுன்னு சொல்றோம். இதையெல்லாம் இயக்கத்தை சொல்லுவது. இந்த இயக்கத்தை தான் சக்தி என்று முந்தையவர்கள் பேசினார்கள். ஆனால் அந்த இயக்கத்தை மையமாக கொண்டது எதுன்னா சிவம். அப்ப அந்த சிவத்துக்கு எவ்வளவு ஆற்றல்னு கணிக்கவே முடியாது. அதுதான் இறை நிலை என்று சொல்லக்கூடியது. அப்ப இப்ப நம்முடைய உடலிலே பருப்பொருள், இரத்தம், வெப்பம், காற்று மற்றும் உயிர் என்று இருந்து இயங்குகிற பேருண்மையை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். யாரும் மறுக்க முடியாது. அப்ப இந்த அணுக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மையக்கருவும், மையக்கருவனுடைய மையத்திலே இருக்கக்கூடிய நிலைப்புள்ளியாகிய சிவமாகிய இறைநிலையும் நம்மிடத்திலேயே இங்கேயே இருக்கிறது என்ற காரணத்தினாலே தான் அந்த கடவுளை போய் அடைவதில்லை என்றும் பேசியிருக்கிறார்கள். வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் பதஞ்சலி முனிவர் விளக்குகின்ற சகஜானந்தம் என்பதில இறைநிலை சென்று அடைவதற்கான ஒன்றல்ல, அது நம்முள்ளே இருக்கிறது என்று புரிந்து கொண்டு, என்னுள்ளே இறைநிலை இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதனை வேதாத்திரி மகரிஷியை போன்றவர்கள், பகவான் ரமணரை போன்றவர்கள் இருந்து காட்டினார்கள். வேதாத்திரி மகரிஷியோ அதனை நம்மிடத்துல இருந்து இதெல்லாம் புரிஞ்சு அறிகிற அறிவல்லவோ தெய்வம் என்று சொல்லி அறிவே தெய்வம் என்று சொன்னார். அதையும் தைரியமா சொல்றார். அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே நான் தெய்வம் என்று பேசுகிறார். பாருங்க, அவ்வளவு அழகு. அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே நான் தெய்வம் என்று. அப்ப நம்முள்ளே அறிவு இருக்கிறதா என்று கேட்டால், உயிர்களிலே ஓரறிவாக ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு இல்லையா, தாவரங்கள் ஓரறிவு என்போம். இப்படி பஞ்சபூதங்களாக வந்ததும் அதிலிருந்து வந்த உயிரினங்களும் ஒரு சில உயிரி அமீபாவிலிருந்து தொடங்கி இன்றைக்கு மனிதனிடத்துல ஐயறிவு கடந்து ஆறாவது அறிவு இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அப்ப அந்த ஆறாவது அறிவு, அதைத்தான் பகுத்தறிவு என்று சொல்கிறோம். அந்த பகுத்து அறிகின்ற அறிவல்லவோ நான் என்று பேசுகிறார்கள் பல ஞானியர்களும் சித்தர்களும். அதை உணர்ந்த போது அதுதான் பிரம்ம பாவம் என்று சொன்னார்கள். பிரம்மமாக தன்னை இருக்கிறோம், நான் பிரம்மமாகத்தான் இருக்கிறேன் என்ற உண்மையை மறந்த நிலையே பெரும் பாவம். பாவம் எப்படி எது பாவம்னா, நீ அதை தப்பு பண்ணா பாவம், இந்த தப்பு பண்ணா பாவம்னு சொல்றதெல்லாம் அது வேற. ஆனா நான் இங்க பிரம்மந்தான் இருக்கேன், அதாவது உடலுக்குள்ளே ஆன்மா என்று ஒரு தத்துவத்தை பேசுகின்றார்கள் ஞானியர்களும் சித்தர்களும் மகான்களும். இப்ப அந்த ஆன்மா என்பது அறிய வேண்டிய ஒரு பொருள். அது இருக்கிறது, சுயம் பிரகாசமாகவே இருக்கிறது. அப்ப அது இருக்கிறது என்று இப்ப அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கண்ணாடியோ அல்லது ஒரு விளக்கோ வேண்டும்னு கேட்டா வேண்டியதில்லை. நான் இருக்கிறேன் என்று எல்லாரும் ஏற்றுக்கொள்ள போகிறோம். அப்ப அந்த பிரம்மமாம் தன்னை மறந்த நிலையே ஆவரண மூடல் என்று நூல்களும் பேசுகிறது. அப்ப நான் பிரம்மந்தான் இங்க இருக்கேன்னு புரிஞ்சுக்காம
என்ன சொல்றோம்? நான் அப்படின்னு சொல்லி இந்த உடலை குறிப்பிடுகிறோம். அல்லது என்ன தெரியுமான்னு காலரை தூக்கி விட்டு நம்முடைய பேரையும் பெருமையையும் பதவியையும் பேசிட்டு இருக்கோம் பாருங்க. அப்ப அந்த இறைநிலை விளங்காது போகிறது. இவன் நான் என்று ஆணவ மலத்தாலே வீணழுகிறான். அந்த ஆணவம் கன்மம் மாயை என்ற மும்மலங்கள் நீங்கினால் அவனுக்குள் இறைவனை காணலாம் என்று சைவ சித்தாந்தமும் பேசுகிறது. அப்படி சைவ சித்தாந்தமும் பேசுகின்ற, வேதத்தின் அந்தங்களாகிய வேதாந்தமும் பேசுகின்ற, வேதங்கள் என்ன சொல்லுது நாம் அறிவோம். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி சோகம் பிரம்மம் அயம் ஆத்மா பிரம்மம் என்றுதான் சொல்லுகிறது. பிரம்மமாகி அந்த இறைநிலை எங்கும் நிறைந்திருக்கிறது, எள்ளுள்ளும் இருக்கிறது. அப்ப அகம் உள்ளமே பிரம்மம் என்ற உண்மையை வேதங்களும் பேசியிருக்கிறது. அப்ப பிரம்மத்தை தேடி, கடவுளை தேடி மனிதன் ஓடுறானா இல்லையா? வெளி உலகத்துல நாம் பார்க்கிறோம். சாமி பார்க்கறதுக்காக பழனி மலைக்கு போறாங்க. நான் பழனியில தான் இருக்கேன். இல்லை, ஏழுமலைக்கு போறாங்க. கோயில் கோயிலா போறாங்க. அப்பத்தான் சொன்னாங்க, நெட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புருஷம் சாற்றியே சுற்றி வந்து மொனன்னு சொல்லு மந்திரம் எதடா நெட்டக்கல்லும் பேசுமோ அப்படின்னு முடிச்சுள்ள நாதன் உள்ளிருக்கையில் என்று சொல்லுகிறார்கள். எனவே பதஞ்சலி முனி விளக்கிய அந்த பிரத்யாகாரம், தாரணை, தியானம் இவற்றில் கடந்து சமாதி என்று 8வது நிலை பேசப்படுகிறது. அந்த சமாதி என்ற பெருநிலையை பற்றி என்னுடைய நூல், இந்த சகஜானந்தம் என்ற இறை உணர்வில் இயல்பாய் இருத்தல் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகத்திலே எப்படி அந்த பதஞ்சலி முனிவர் விளக்கிய சகஜானந்தம் என்ற இறை உணர்வு நிலை நம்மை என்று தனியாக இல்லை என்றும், அதனை வேதாந்தத்தை பேசிய ஆதிசங்கரரும் அத்வைதத்தை பேசியவர் இன்னும் ரமணரும் பாரதியாரும் புத்தரும் இப்படி வள்ளல் பெருமானாரும் எல்லா மகான்களும் அதையே மைய பொருளாக பேசியிருக்கிறார்கள். எனவே கடவுள் என்ற ஒன்று போய் பெறுவது இல்லை. நான் கடவுளை அடைய வேண்டும், முக்தியை அடைய வேண்டும், சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று பேசுற பேச்சே தவறானது. அப்ப அந்த இறைநிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு முயற்சியே இங்கே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதனாலே தான் அந்த சகஜானந்தம் என்ற அந்த பெருநிலையை துரியாதீதம் என்ற தலைப்பில் சமாதி நிலை என்று சொன்னேன் இல்லையா? அட்டாங்க யோகத்துல அதை சமாதி நிலை என்று பேசப்படுகிறது. சமாதினா என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். சமாதினா செத்த பின்னாலே வச்சு கட்டப்படுகின்ற கட்டடங்கள் அல்ல சமாதி. நாம அந்த சமாதியை நினைச்ச கூடாது. சமம் கூட்டல் ஆதி சமாதி என்பதுதான் அது. அதாவது ஆதியாகி இறைநிலையோடு நாம் சமமாகி விடுதல் என்ற பேருண்மையை பேசினார்கள். அப்ப அதைத்தான் அற்றது பற்றனில் உற்றது வீடு என்று சொன்னார்கள். இது வீடு பேரு அடையணும், முக்தி அடையணும்னு சொன்னாங்க இல்லையா? இந்த ஏதோ ஒண்ணு அடையணும்னு சொன்ன உடனே அதை தேடிக்கிட்டு இருக்கிற மனிதனை, அதை தேடி முயற்சி பண்ற மனிதனை பார்த்து பதஞ்சலி முனிவர் விளக்கிய ஒரு பெருநிலை தான் அந்த துரியாதீதத்தை பற்றி தனியே சமாதி பாதம்னு எழுதியிருக்காங்க. அந்த சமாதி பாதத்துல அன்பு உள்ளங்களே 4 பாதங்களாக விளக்கப்படுகிறது. சமாதி பாதம் 51 சூத்திரங்களும், சாதன பாதம் 55 சூத்திரங்களும், விபூதி பாதம், விபூதினா அனுபவம், விபூதி பாதம் 56 சூத்திரங்களும், கடைசியா கைவல்ய பாதம்னு சொல்லி 33 சூத்திரங்களும் பேசப்பட்டிருக்கு. மொத்தம் அந்த அதை பற்றி பதஞ்சலி முனிவருடைய அட்டாங்க யோகத்தை பற்றி திருமந்திரமும் பேசுகிறது. நியமமே எண்ணில்லாத ஆதனம்
நயமுறு பிராணாயாமம் பிரத்யாகாரம் சயமிகு தாரணை தியானம் சமாதி அயமுறும் அட்டாங்கம் ஆவதுவாமே என்று திருமந்திரம், யோகத்துக்கு முக்கியமான நூல் இல்லையா, திருமூலர் எழுதிய திருமந்திரமும் அதையே பேசுகிறது. அப்ப அந்த கடைசி பகுதி சமாதி என்று சொல்லக்கூடியதுல அடுத்த உயர்நிலை சாதனம், அப்புறம் விபூதி அனுபவம், அடுத்து கைவல்யம், அதுவாகவே ஆகுதல் என்று. அதான் கைவல்ய நவநீதம்னு கூட நூல் இருக்கு. எத்தனை பேர் வாசிச்சிருப்போமோ தெரியாது. ஏன்னா முக்கியமான ஞான நூல்கள்ல ரிபுகீதை, ஞான வாசிட்டம், கைவல்ய நவநீதம் இது போன்ற நூல்கள்லாம் மிக முக்கியமானது. அப்படி அந்த பாதங்கள்ல கடைசியா சொன்னதுதான் கைவல்ய பாதம் 33 சூத்திரங்கள்ல அந்த பதஞ்சலி முனிவர் விளக்குகிறார். துரியாதீதத்துல முதல்ல அதுதான் அகண்டாகார விருத்தி என்று பேசுகிறார். இந்த வார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்க. அகண்டாகாரம், அகண்ட ஆகாரம், அதாவது விரிந்த அந்த பெருநிலையோடு நாம் இணைந்து விடுவது. அது யோகாவில் அமையக்கூடிய அனுபவம். நான் என்ன ஆனேன்னு தெரியாத இந்த வெள்ளுளியாகி அது கூட இணைந்து விட்டேன். அது ஒரு பெரிய நிறைவாக மகிழ்ச்சியாக உணர்ந்து பேசியிருக்கிறார்கள் யோகத்தை பயின்றவர்கள் எல்லாம். அது யோக நூலை உணர்ந்தவர்களுக்கு, நெறிகளை உணர்ந்தவர்களுக்கு அறியப்பட்ட ஒன்று. அப்ப அந்த அகண்டாகார விருத்தி என்பதும் நிலை 1 என்று சொல்லுகிறார். அந்த கைவல்ய பாதத்துல 33 சூத்திரங்கள்ல 7 படிகளை விளக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அந்த 7 படிகள் என்ன அப்படின்னா, முதல்ல அகண்டாகார விருத்தி, இரண்டாவது சம்பிரக்ஞாத சமாதி என்று சொல்லக்கூடியது. இந்த சம்பிரக்ஞாத சமாதிங்கிறது துரியாதீதத்துல 2வது ஸ்டெப்பு. புரியுதுங்களா? இதுல நாம் இப்ப பேசிட்டு இருக்கோம், இயங்கிட்டு இருக்கோம், அறிந்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு ஆராய்ச்சின்னு சொல்லுவோம். இப்ப இந்த சம்பிரக்ஞாத சமாதியில ஆராய்ச்சி உண்டு என்று விளக்குகின்றார்கள். அடுத்து சவித்திரக சமாதிக்கு போகணும். சவித்திரக சமாதியில காண்பான், காணப்படு பொருள், காட்சி 3 உண்டு. நாம பார்க்கிறோம், நான் இருக்கேன், நான் கடவுளை கண்டேன், கடவுளை கண்ட உணர்வு, இது 3 உண்டு. காண்பான், காணப்படுபொருள், காட்சி 3 உண்டு. அதுதான் சவித்திரக சமாதி. அந்த 3 இல்லாம போற இடம் அகண்டார்த்தம் அனுபவித்து என்று யோக நூல்கள் பேசுகிறது. அதாவது சித்தவிருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, மனம் வெறிதல், மனம் எழுதல், மனம் இயங்குதல். அது சித்தவிருத்தி நிரோதகா என்று ரமணருடைய நூல்கள்ல கூட பார்க்கலாம். அப்ப அந்த சித்த விருத்தி, மனம் விரிந்து இயங்குகிற மன ஓட்டம், எண்ண ஓட்டம் இல்லாமல் போகிறது. அதுக்கு பேரு எண்ண ஓட்டம் கரைந்து அகண்டாரகாரம் என்று சொல்லுவது. அகண்டார்த்தம் அனுபவித்து என்று பேசுகின்றார்கள். அங்க மனம், இயக்கம், அதை உணர்தல் என்று 3ஆக இல்லாமல் ஒன்றாகி விடுகிறது. அதே போல அதற்கு மேல சகஜ நிர்விகற்ப சமாதி என்று பேசப்படுகிறது. அந்த சகஜ நிர்விகற்ப சமாதியில மனம் நாசமாகி, நல்லா கவனிக்கணும், மனம் லயமாகிறதுங்கிறது வேற. மனோலயம், கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன், தியானம், மன ஒருமைக்கான பயிற்சிகள், மந்திரம், ஜபம், யோகம் எல்லாமே நம்ம பண்றோம். இது பயிற்சி. இந்த பயிற்சிகள்ல என்னன்னா ஒரு முழுமையை நோக்கிய பயணம். அதை அடைதல்னு ஒண்ணு உண்டு இல்லையா? அப்படி அடைதலை நோக்கி வழிகாட்டி கூட்டு போனாங்களே தவிர கடைசியில் அடையிறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லைப்பா, நீ அதுதான் இங்க இருந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்குன்ற உண்மையை சொன்ன இடம்தான் சகஜானந்தம் என்ற இறை உணர்வில் இயல்பாய் இருத்தல் என்று நான் விளக்கி இருக்கிறேன். சரியா? அப்ப அது மிக சிறப்பு. அதற்கு மேல 5வதாக சகஜ நிர்விகற்ப சமாதி என்று சொல்லுகிறார்கள். இது நீங்க அறிந்திருப்பீர்கள். இப்ப நான் பழனியில தான் இருக்கேன். பழனியில மலை இருக்கு.
மலையில இந்த முருகனை பிரதிஷ்டை பண்ணது யாரு? இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பழனி மலையில போகர். இந்த போகர் அங்க என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு குகையினுடைய வாயிலாக கருவறைக்கு கீழே போய் ஜீவ சமாதியா உட்கார்ந்துடுறாங்க. அப்ப அந்த சமாதி நிலையில அமைந்து விட்டால் உடல் கெட்டு போகிறது இல்லை. எப்படி எகிப்துல எல்லாம் இறந்த மன்னர்களை உடம்ப பதப்படுத்தி என்னைக்கு இருந்தாலும் திரும்பி வருவாரு, அந்த உடம்பு வேணும்னு கெட்டு போகாம வைக்கிற கலையை தெரிஞ்சிருந்தாங்க. ஆனா சித்தர்களோ, நான் சொன்னேன் இல்லையா அந்த அமிர்ததாரை ஒழுக்குன்னு, அங்க போய் அடங்கிடும். அந்த வாசியோக நூல்கள் எல்லாம் பேசப்படுகிறது. என்னன்னா, மூச்சு சுருங்கிட்டே போய் அங்குஷ்ட பிரமாணமாக இங்க நின்று போயிடும், கட்டவிரல் அளவுக்கு. அப்ப உயிர் உடம்பை விட்டு பிரிந்து போகாது. அப்ப அதை ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்று சொல்லி சித்த வேதத்தை பேசுகிற சிவானந்த பரமஹம்சரும் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். சித்தவேதம் என்று ஒரு நூல் இருக்கிறது, அது வாசியோகத்தை பற்றி பேசுகிறது. இந்த வாசியோகத்தை பற்றி ஔவையாரும் பேசியிருக்காங்க, ஔவை குறள்லே இருக்கு. அது இல்லாம ஔவையார் எழுதின விநாயகரகவல்லி வாசியோகத்தை பற்றி மூலாதாரத்தில் மூண்டெழும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து என்று பாடுகிறார்கள். அப்படி அந்த அந்த பெருநிலை தான் போகர் மலை மீது நிர்விகற்ப சமாதியில் இருத்தல்னு எழுதி போட்டிருப்பாங்க. நீங்க பழனி வந்தீங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்ப அதான் நிர்விகற்பம் என்று சொன்னால், விகற்பம் என்றால் வேறாக எண்ணுதல். ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்க, உங்க வீட்டுக்கு கெஸ்ட், அவங்க ஒரு நாள் வேற வழி இல்லாம உங்களோட வீட்டுல தங்கிட்டு போறாங்க. புதியவர், நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணு விகற்பமா நினைக்காதீங்க, வேறையா நினைக்காதீங்க, உங்க வீடுமா நினைச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க யதார்த்தமா இருங்க. ஒருத்தவங்க வீட்டுல தங்கி இருக்கோம்னு நீங்க அதை சங்கோஜமா எடுத்துக்கிட்டு கஷ்டப்படாதீங்கன்னு சொல்றது. அதுதான் நிர்விகற்பம் என்று அந்த நிலை பேசப்படுகிறது. அதாவது நல்லது கெட்டது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு வரைமுறை உண்டா இல்லையா? அது நிறைய இருக்கு. எல்லா மதங்களும் அந்த வரையறைகளை பற்றி எல்லா சமயங்களும் பேசுகிறது, அதை நாம் அறிவோம். அப்ப அதைதான் செய்யத்தக்கன்னு செய்யக்கூடாதுன்னு பிரிக்கிறாங்க. இப்ப இந்த நல்லது கெட்டது, விருப்பு வெறுப்பு, வேண்டுதல் வேண்டாமை, பகல் இரவு, ஆண் பெண் என்ற பேதங்கள் எல்லாம் இல்லாத ஒரு நிலை உண்டு. அதை அடுத்த நிலையாக விளக்குகின்றார்கள் நிர்விசார சமாதி என்பதுல. அப்ப அது ஞானமும் கடந்த நிலை என்றும், அங்க வித்து இல்லாமல் போகிறது. இப்ப முதல்ல ரெண்டு இல்லாம போகுது, விருப்பு வெறுப்பு இல்லாம போறது சகஜ நிர்விகற்ப சமாதின்னு பார்த்தோம். அதுக்கு மேல நிர்விசார சமாதி என்னன்னு கேட்டா, இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என்னங்க தியானத்துல நீங்க இருக்கீங்களா இல்லையான்னா, ஓ தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேனே. என்ன சார் நான் பேசுறதுல கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, கிளாஸ்ல இருக்கீங்களா? உடனே நீங்க சொல்றீங்க, ஐயா இருக்கேன் ஐயா. பள்ளியில மாணவன் வகுப்பு அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது உள்ளேன் ஐயா சொல்ற மாதிரி நான் இருக்கிறேன் என்று. இப்ப இந்த நான் இருக்கிறேன் என்ற அனுபவம், இது வேற வழி இல்லை. தலைப்பு ரொம்ப ஃபைனல் சப்ஜெக்ட இன்னைக்கு என்ன பேச சொல்லி நம்ம பாலகிருஷ்ணன் போட்டுட்டார். ஆனா நான் பேசித்தான் ஆகணும், ஏற்றுக்கொண்டேன். கொஞ்சம் இது ஃபைனல் சப்ஜெக்ட், இதுக்கு மேல என்னை பொறுத்தவரையில சப்ஜெக்டே இல்லைன்னு அந்த சமாதி நிலையை பற்றி, அந்த சமாதி பாதத்துல கைவல்ய பாதத்துல கொண்டு போய் எழுதி அது பேசப்பட்ட விஷயத்தை நான் ஆய்வு செய்த நூல் தான் இந்த நூல். உங்களுக்கு வேணும்னா கூட இது 50 ரூபாய் தான் இந்த புக்கு. இது ஒரு பெரிய ஆராய்ச்சி நூல். நீங்க வேணும்னா எனக்கு எழுதி புக்கை வாங்கி படிச்சு பார்க்கலாம். அதுல இந்த நான் இருக்கிறேன் என்று ஒன்று பேசினோம் இல்லையா, அந்த நான் இருக்கிறேன் என்பதுதான் வித்து என்று சொல்லப்படுகிறது. இந்த நான் என்று சொல்றோம் இல்லையா, அதுதான் வித்து என்று சொல்லப்படுது. இந்த வித்து இல்லாத நிலை ஒண்ணு வரும். நான் என்ன ஆனேன்னு, அத தான் அந்தமான நிலை. அந்தம்னா புரியுதா? ஆதி அந்தம், அந்தம்னா முடிவு. தான் அந்த புரியாத விதத்துல
அங்க போய் துரியத்துல இப்ப மனவளக்கலையில துவாதசாங்கம், சந்திரன், சூரியன், சக்திகளம், சிவகளம் என்று தியானம் செய்கிறத வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கார். ஆனா அது என்னன்னா இமேஜினேஷன், கற்பனை விரிவு, இமேஜின் பண்ணி விரிகிறது. ஆனா கவலை நான் செய்யறேன்னு நினைக்கிற ரெண்டு நிலையே இல்லாம போறது இடம்தான் வித்தும் இல்லாம போறது அப்படிங்கிறத பேசினதுதான் இந்த நிர்விசார சமாதி என்ற 6வது நிலை. அது அதுக்கு மேல இனிமேல் அடையறதுக்கு ஒண்ணும் இல்லையே, நான் அறிஞ்சிட்டேன், உணர்ந்துட்டேன், எனக்குள்ள ஒரு நிறைவு வந்துருச்சு. இப்ப இது எனக்கு போயும் அறிஞ்ச பின்னால் அதேபோல் இங்கே அதை நிகழ்கொள்ளும். சித்தர்கள் மகான்கள் பெற்ற அனுபவ விஷயத்தை தான் உணர்த்துரைத்த பிரம்மத்தை பற்றிய விளக்கங்களை மிகச் சிறப்பாக இந்த சமாதி பாதம், அதாவது துரியாதீதத்துல இல்லையா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, படிப்படியாக துரியாதீதத்தை பற்றி அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா பேசியிருக்காங்க, விளக்கியிருக்காங்க, நாம் அறிவோம். சரியா? ஆனா அந்த துரியாதீதத்தையும் தொடர்ந்து பயிற்சியாக பண்ணுகின்ற நிலைக்கு போயிடுறாங்க. அது பயிற்சி இல்லை, அது இயல்பான அந்த நிலைங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்ப அததான் அது ஒரு உணர்தல் நிகழ்வே என்று உணரப்பட வேண்டும். நான் என்று உணர்ந்த கணங்களும் நான் இருக்கிறேன்னு நினைச்சோம் பாருங்க, அதுவும் நிகழும் கணங்களாகி விடுகிறது. புரியுதா? அது நிக்கிறது இல்லை. எப்படி துரியாதீதமும் ஒரு ஜீவ பிரம்ம ஐக்கிய சாதனைன்னு வேதாத்ரி மகர்ஷி சொல்றாங்க. அப்ப ஜீவம் பிரம்மம் ஐக்கிய சாதனை தான் யோகம். அப்ப அந்த யோகத்துல முடிவு என்னன்னா, நான் போய் சேர்றது இல்லப்பா, அது இங்க எனக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் அதுவான நிலை, அதை தானந்தமான நிலை, ஆனந்தமாமே என்றும் பெரியவர்களுடைய பாடல்கள்ல பேசியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா முக்தி என்று ஒன்று அடைவதற்கான ஒன்றல்ல என்று இந்த நூலிலே நான் திட்டவட்டமாக விளக்கி இருக்கிறேன். புரியுதா? அதனால இந்த துரியாதீதம் அகண்டாகார விருத்தி 1, சப்ரஜாத சமாதி 2, சவித்ரக சமாதி 3, நிர்விகற்ப சமாதி என்ற 4வது, சகஜ நிர்விகற்ப சமாதி என்ற 5வதும், நிர்விசார சமாதி என்ற 6வது நிலையை விளக்கி அதற்கு மேல சகஜ நிட்டை என்பது இது பரிபூர்ண கைவல்யம் என்று விளக்குகிறார் பதஞ்சலி முனிவர். ஏன்னா யோக சூத்திரத்துக்கே அவர்தான் பிதா என்று சொன்னேன் இல்லையா? இப்ப யோக சூத்திரம் எத்தனை பேர் பயின்றிருக்காங்க? அப்படியே பயின்றாலும் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை வரைக்கும் போகலாம். ஆனா தியானம் என்ற நிலையில தியானம் பண்றவன் இல்லப்பா, தியானம் பண்ணப்படுகிற போது அங்க நான் மட்டும் இருக்கிறேன். அதை எப்படி சொல்லணும்னா, அன்பு உள்ளங்களை அதை விளக்க நான் பொறுப்பு உண்டு எனக்கு. தியானத்துல தன்னையும் மறவாமல், இதுதான் அதுக்கு இலக்கணம். தன்னையும் மறவாமல், பிற ஒன்றையும் நினையாமல். இப்ப நான் கடவுளையே நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா நான் இருக்கேன், கடவுள் இருக்காரு இல்லையா? அப்ப அதுதான் இப்படி சொல்றாங்க, தன்னையும் மறவாமல் நான் இருக்கிறேன் என்ற அந்த விழிப்பு நிலை என்பது. இந்த விழிப்பு நிலையை புத்தரும் பேசியிருக்கார். விளைவறிந்த விழிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை விழிப்பு நிலையோடு கூடிய உள்ள சமநிலைங்கிறார். ஏன்னா அப்பவும் நாம அந்த சமாதி நிலையை பெற்றுவிட்டாலும் கூட மீண்டும் இயங்கும் போது குற்றங்கள் விளைய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? அப்ப அதுக்கு விழிப்புணர்வு வேணுங்கிறத எல்லா மகான்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்ப அதை அது ஜீவன் முக்த நிலை
முழுமை பெற்றவர் என்றும், அது துரியாதத்தினுடைய 7வது நிலை என்றும், அது நம்மிடத்துல இயல்பாகவே இருக்கிறது, போய் அடையிறது இல்லைங்கிறதையும் நான் விளக்கியது இந்த நூலினுடைய தனிச்சிறப்பு. அதனால இதை துரியாதீத பயிற்சியை சில நாள்கள் பயின்று பயிற்சியின் முதிர்ச்சியில் நிர்விகற்ப சமாதியாகி அகண்டாகாரத்தை அனுபவித்து இந்நிலையிலிருந்து வெளிவந்த பின்னே சகஜ நிலையில் பாருங்க, அதுதான் முக்கியம். இப்ப சகஜ நிலையில் நான் அவனை அடையணுமேன்ற ஏக்கமெல்லாம் இப்ப போயிடுச்சு. அது எனக்குள்ள இருந்து ஏக்கறாங்கிற நிறைவு அது. சகஜ நிலையில் 5 அவஸ்தைகளில் 5வது அவஸ்தையாகிய துரியாதீனம் என்ற பயிற்சி சாதனையை முடித்த பின்னர் எந்த விதமான பயிற்சியும் முயற்சியும் இல்லாமல் அந்த முழுமுதற் பொருளாகவே இருந்து செயல்பட்டு வாழ்வதே சகஜானந்தம் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு மிக மிக ஆழமான ஒரு ஆய்வாக, கருத்து முடிவாக இந்த கருத்தை உங்களுக்கு முன் வைக்கிறேன். ஏன்னா நிறைய நம்மளை சொல்லிட்டாங்க, கடவுள் அடையிறதுன்னா ரொம்ப பக்குவம் ஆகணும்ப்பா, கடவுளை அடையிறது கஷ்டம், முக்தி அடையிறதுன்னா அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும், தவம் செய்யறதுனாலே அதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஏப்பா நீ தியானம் பண்ணா என்ன, யோகா பண்ணா என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் ஒரு கொடுத்து வச்சிருக்கணுங்க அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்ப யோகம் பயில்வதே யோகியர் செய்ய வேண்டியதுன்னு சொல்லி ஒதுக்கிட்டு இல்லறவாதிகள்ல இல்லறத்திலேயே இருந்துக்கிட்டு அந்த உலக இன்பங்களும் பொருள் தேடுறதும் குடும்பம் பொண்டாட்டி முள்ள குட்டின்னு வாழறத மட்டுமே தான் கருதுகிற காலகட்டமாக இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றில் உண்மையில ஒரு 25 வயதுக்குள்ளேயே பிரம்மத்தில் சஞ்சரித்தல் என்ற பிரம்மச்சரியத்தை முடிக்க முடியும் என்று பேசி அதை யோக நூல்களிலே பேசப்பட்டவாறு, அதிலும் குறிப்பாக பதஞ்சலி யோக சூத்திரம் என்ற நூலின் அடிப்படையில இந்த கருத்துக்களை, இந்த தலைப்பை, இது ஒரு மிகப்பெரிய இதை நான் என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப் பேஜில் ஒவ்வொரு தலைப்பையும் ஒவ்வொரு வாரம் எடுத்து இதுல கிட்டத்தட்ட ஒரு 10 தலைப்புக்கு மேல நான் பேசியிருக்கேன். அதை சொற்பொழிவாகவும் மாற்றி பதிவு செய்திருக்கேன். நீங்க கேளுங்க, உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப இந்த 15 தலைப்புகள் இருக்கு இந்த நூல்ல. இந்த 15 தலைப்புகளையும் தனித்தனியே பேச வேண்டிய ஒன்றை இன்றைக்கு ஒரே வகுப்புல சகஜானந்தம், இறை உணர்வில் இயல்பாக இருத்தல் விளக்குங்கள் என்று சொன்னால், என்னால் இயலுமான அளவிற்கு இந்த ஒரு வகுப்புல உங்களுக்கு இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறேன். இந்த நூலே ஒரு 4 தடவை படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஏன்னா அதற்கு சித்தர்களையும் மேற்கோளை காட்டியிருக்கேன். ரமணரை, வேதாத்ரி மகரிஷிய, வள்ளல் பெருமானார, பாரதியார, பதஞ்சலி முனிவரை, இப்படி எல்லாரையுமே கொண்டு கம்பைன் பண்ணி இவங்க சொன்ன முடிந்த பொருள் ஒன்றுதான், அது இறைநிலை போய் அடைவது இல்லை. இறைநிலை நம்முள்ளேயே இயல்பாக இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மின்னு தான் வேதங்கள் சொல்லுச்சு என்ற அடிப்படையையும் சொல்லி முடிந்த முடிவாக பேசிய ஒரு சிறப்புள்ள தலைப்பை இன்றைக்கு நம்முடைய அன்புக்குரிய திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் அது அன்னை அன்போடு இந்த தலைப்பில் பேச கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே உங்கள் முன் அமைத்திருக்கிறேன். இதை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றாக சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துலையும் எந்த ஒரு நிலையிலையும் என்ன ஐயம் இருந்தாலும் அதை விளக்குவதற்கு நான் பொறுப்புடையவனாக இருக்கிறேன். ஆகையினால இந்த ஒரு நல்ல சந்திப்பிலே கலந்து கொண்ட அன்பு உள்ளவர்களாகிய நீங்கள் அனைவரும் இந்த தலைப்பை ஆழமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் என்ற பெரும்பதம் அடைவதற்கான ஒன்றில்லை என்ற பேருண்மையை அறிந்து கொள்ளுங்கள். அது நம்முள் இயல்பாக இருப்பதே என்ற சிறப்பையும் பற்றி நாம் அறிந்து உயர்ந்து சிறப்போமாக என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே உங்களோடு சிறந்த ஒரு இந்த தலைப்பிலே பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தமைக்காக உங்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இதுல ஐயங்கள் இருந்தால் இப்ப இந்த உரையினுடைய முடிவுல யாராவது டவுட் இருந்தா கேள்வி கேட்கணும். இந்த இடத்துல நீங்க பேசுறது புரியல சார் அப்படின்னா நீங்க கேள்வி கேட்கலாம்.
நான் பதில் சொல்ல கடமையும் பொறுப்பும் உடையவனாக இருக்கிறேன். கேளுங்கள், கேள்வி கேட்கலாம், வாங்க. நன்றி, வணக்கம். உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். சகஜானந்தம் என்பது இறை உணர்வில் இயல்பாய் இருத்தல், போய் அடைகிறதில்லை என்று முடிச்சிருக்கேன். அதுக்கு ஆதாரமாக பதஞ்சலி முனிவருடைய யோக சூத்திரத்தை விளக்கி இருக்கிறேன். அது சமாதிபாதத்தை பற்றி பேசியிருக்கிறேன். உணர்ந்து நிறைந்து சிறப்பு பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. டவுட் கேட்கட்டும். ரமேஷ் ஐயா கேட்கலாம், சங்கர் கேட்கலாம், ராணி கேட்கலாம். ஐயா அருமையா இருந்து நமக்கு தான் அதை 7 சமாதி நிலை அற்புதமா இயல்பாவே அதை நம்ம அடையலாம்னு சொன்ன விதம் அற்புதம். அந்த புக்கு தமிழ்நாடு அளவுல போகணும் ஐயா. நல்லா இருக்கு, ஆசை இருக்கு. இத புக்கை பத்தி அவரு அருமையா இருந்து நிகழ்ச்சி. ஆனா நமக்கு அதை உள்வாங்கக்கூடிய அளத்தன்மை. ஏன்னா ஒரு நிலை அடைகிறதுக்கு இவங்க நிறைய பேர் சொல்றது பல ஜென்மம் ஆகும் ஒரு சமாதி நிலை அடை. ஐயா அதை எளிமையா, இவ்வளவு எளிமையா யாராலையும் சொல்ல முடியாது. அதாவது ரொம்ப யார் ஒருவருக்கும் இது முடியுங்கிறத சர்வோதயம். ஆனா ரொம்ப அருமையா இருந்து நிகழ்ச்சி. யார் ஒருவருக்கும் இந்த பெருநிலை அடைவது இயலும் என்பதுதான் என்னுடைய கூற்று. அதற்கு ஆதாரம் சர்வோதயம் என்ற சொல். கடையனுக்கும் கடை தேற்றம்னு ஜான் ரஸ்கின் எழுதுனது இந்த நூல்ல கொண்டு கம்பைன் பண்ணி காட்டியிருக்கேன். எந்த ஒரு மனிதன் இந்த கடைக்கோடியில் இருக்கான், the last man, one who is there, அவனும் உணர முடியும். அப்ப யாருக்கும் இந்த ஞானம் விலக்கு இல்லை, தூரம் இல்லை. அதுக்கு இன்னொரு ஆதாரம் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க இப்ப ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப கஷ்டமானதை சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. பெரியவங்களே பாடியிருக்காங்க, தூரம் 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 என்று சொல்லுவர்கள் சோம்பர்கள். பாருங்க, தூரம் 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 என்று சொல்லுவர்கள் சோம்பர்கள், பாரும் மண்ணும் விண்ணுமாய் பறந்த இப்பராபரம், ஊரும் நாடும் காடும் தேடி வெளியில தேடி உலவுகின்ற ஓமர்கள். எங்கெங்கயோ தேடிட்டு இருக்க கடவுளை இல்லையா? ஊரும் நாடும் காடும் தேடி உலவுகின்ற ஊமர்கள் நேரதாக பாருமும் உளத்துளையில் முடிக்கிறாங்க. அதைத்தான் உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல கடந்து நீராடார் வினை கெட பள்ளமும் மேடும் பறந்து தெரிவரை. வெளியில போய் மலைமலையா ஏறி இறங்கி கடவுளை தேடிக்கிட்டு இருக்கான். குளத்துல பறவையிடை மூழ்கியும் நதியிடை மூழ்கியும்னு கோயில் கோயிலா போய் தீர்த்தமாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒன்றும் வேலை இல்லை. இங்கே உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் என்று சொன்னார்கள். அதை தான் நானும் இப்ப பேசியிருக்கேன். அப்ப இங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறத அடையிறதுக்கு எவ்வளவு தூரம் நினைக்கிறீங்க? அதை தான் சொல்றாங்க. தூரம் 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 என்று சொல்லுவர்கள் சோம்பர்கள், பாரு மண்ணும் வெண்ணுமாய் பறந்த இப்பராபரம், ஊரும் நாடும் காடும் தேடி உலவுகின்ற ஊமர்கள் நேரதாக பாரும் உளத்துளே என்று பாடியிருக்கிறார்கள் என்பதை ஆதாரமாக முன்வைத்து உங்கள் கேள்விக்கு பதிலாக நிறைவு செய்கிறேன். புரியலன்னா கேளுங்க. நான் இந்த போஸ்டர்ல அவங்க நம்பர் போட்டிருக்க மாட்டாங்க. என்னுடைய நம்பர் வேணும், இந்த புக்கு வேணும்னு விரும்புறவங்க, அன்புக்குரிய பாலகிருஷ்ணன் குழுவிலையாவது சோமசுந்தரத்தினுடைய நம்பர் இந்தாப்பான்னு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். நான் பேசும்போது சொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்க. அதனால இப்போ இந்த புக்கை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரீச் ஆகணும்னா தயவுசெய்து இந்த மீட்டிங்லேயே கூட நீங்கள் சோமசுந்தரம் நம்பர் அப்படின்னு போட்டிங்கன்னாலும் சரி, இல்லை நீங்கள் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க 9942327770. அதனால நம்ம அன்பர் பாலகிருஷ்ணன் அன்பே சிவம் குழுவினுடைய நிர்வாகி அவர்கள் உங்களுக்காக அந்த நம்பரை அனுப்பிச்சு வைப்பார். குழுவில் வாங்கிட்டு இந்த புக்கை வாங்கி படிச்சு பார்க்குறவங்க படிச்சு பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நூல். ஆனால் தூரம் இல்லைங்கிறது தான் முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருக்கிறது. அதுதான் சகஜானந்தம்னு விளக்கியிருக்கேன். பாருங்க, நல்லா இருக்கும். இந்த ஸ்பீச்சை 2 தடவை கேட்கணும். இந்த புத்தகம் 4 தடவை படிக்கணும். 50 ரூபாய் தான் இந்த புத்தகம். அனுப்புகிற செலவு ஒரு 50 ரூபா. இப்போ கூட சமீபத்தில் ஒரு அன்பர் கேட்டு நான் அமைச்சு வச்சேன். அதனால வேணும்ன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ளணும்னா என்னுடைய செல் நம்பர் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளம். எனக்கு தேவைப்படும் ஐயா, நான் கேட்குறேன். எப்படி கேட்பீங்க? எனக்கு தொடர்பு கொள்ள முடியாது, செல் நம்பர் கிடையாது. நம்பர் வாங்கிட்டு என் நம்பர் இருக்குல்ல, எனக்கு கால் பண்ணுங்க. பாலகிருஷ்ணன் ஐயாட்ட பேசிட்டு. ஆமா, என் நம்பர் வேணும்னா நீங்க பாலகிருஷ்ணன் கிட்ட தான் வாங்கிக்கணும். ஏன்னா இப்ப போஸ்டர்ல போட முடியாது. என்ன விஷயம் ஐயா, தவற நினைக்காதீங்க. உங்க ஒருத்தருக்கு நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னாலும்
ஒரு சரி. நான் வந்து குருநாதருக்கு நான் பர்மிஷன் கொடுத்திருந்தாலும் அது தப்பு தான். ஏன்னா வந்து நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த கட்டுப்பாடுக்கு. அந்த கட்டுப்பாடுக்கு நான் சரி, கட்டுப்பட்டு சரி. இருந்தாலும் இந்த அறக்கட்டளை நான் நடத்த முடியும். மகிழ்ச்சி. நீங்க எல்லாருக்கும் கேட்கறவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா போதும். அதுதான். இன்னைக்கு நான் இதான் இணைஞ்சு கேட்டவங்களுக்கு என் நம்பர் அனுப்புங்க போதும். ஐயா வந்து உண்மையிலேயே அந்த புக்ல வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அடுத்த கத்த டேர்ன் ஓவர் ஆக்சுவலா வந்து கொடுத்தவரு வந்து அந்த அளவுக்கு உள்ள விஷயம் வச்சிருக்காரு. ஏன்னா உண்மையாதான் நான் பேசுவேன், போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐயாக்கு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 புக் முடிச்சிருக்கீங்க கரெக்டா? இல்ல 5 4 புக். 5 புக் மன்னிச்சுக்கோங்க. இப்ப ஒரு கடைசியா வந்து பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும். இப்ப நான் அந்த புக்குமா 5 புக் எழுதி இருக்காரு. இருக்கிறதுலயே எனக்கு ஹைலைட் ஆன புக் எதுனா இந்த 4 புக்கோட அந்த பிறப்புக்கு முன் பிறப்புக்கு பின் அந்த புக்ல இருக்கிற எல்லா விஷயம் அடங்கிரும். ஐயா நீங்க சொல்ற விஷயம் மொத்த கான்செப்டே உங்களை அப்படியே ரசனைய மொத்தத்தையும் இறக்கி வச்சிருக்கீங்க அந்த ஒரே ஒரு புக்ல சொல்யூஷனா. எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க 20 வயசுல ஆன்மீகத்துக்குள்ள வந்து வேதாத்தி மகரிஷிய புடிச்சு மன்றத்துக்குள்ள போய் மன்றத்துல இருந்து பிரச்சனையாகி ஊர் ஊரா நம்ம சுத்தி அங்கிருந்து தனியா வந்து நீங்க ஒரு வாழ்வியல் பயிற்சின்னு ஆரம்பிச்சு அப்புறம் நீங்க ஒரு ஒரு தேவஸ்தானம் பழனி கோவில்ல ஒர்க் பண்ணி அங்க இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி திருப்பி வந்து திருப்பி கிளாஸ் எடுத்து அவ்வளவு விஷயத்த பண்ணி ஒரு புக்கை எழுதுறதுன்றது வந்து நூலாசிரியர் வந்து சாதாரணமா எழுத முடியாது. இப்ப ஐயா மட்டும் கூட இல்ல, ஐயா சொல்ல இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு புக்குக்கு வந்து பார்த்திருக்கேன். ஒருத்தர் சொல்ல அதை கரெக்ட் பண்ண, ஒருத்தர் எழுத, திருப்பி அதை படிக்க, ஒருத்தர் ஒண்ணுக்கு 2 பேர் கேட்க அதுல மிஸ்டேக் கரெக்ட் பண்ண, இந்த வார்த்தையை விட்டு இந்த வார்த்தை போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா புக்குன்றது வந்து சாதாரண 3ல இருந்து 5 பேர் அதை விட டைப் பண்றது ஒருத்தர், செக் பண்றது ஒருத்தர், கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 15 பேர் உட்கார்ந்து வேலை செஞ்சாலும் ஒரு புக்கை முடிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு இலக்கிய வார்த்தையில போடலாமா, இப்போ வா அப்படின்ற வார்த்தைய வந்து இப்ப ஆன்மீகம்ன்றத வந்து ஆன்மாவை அறிவது ஆன்மீகம் சொல்லிடலாம். ஆனா ஆன்மாவை அறிவது எப்படி? அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் போட்டானா அந்த இடத்துல வந்து ஆன்மானா என்னன்னு முதல்ல எக்ஸ்பிளனேஷன் போட்டானா ஆன்மாவுக்கு தெரியும். ஆன்மாவை ஆமா, அறிவது ஆன்மா அழிவற்றதுன்னு பேசிடலாம். ஆனா அழிவற்றது எப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணணும். ஸோ புக்ல வந்து ஆன்மீகம் அப்படின்னு போட்டுட்டு ஆன்மாவை அறிவது ஆன்மீகம் போட்டா உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. புக்கை வாங்கி நோ யூஸ். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க பத்தியா, அங்க உட்காந்து யோசிப்போம். கிட்டத்தட்ட ஒரு புக்குக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு மேல உட்காந்து யோசிச்சா விடை கிடைக்காது. அந்த மாதிரி 3 மாசம் 4 மாசம் உட்காந்து 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 ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து உட்காந்து எப்படி இன்ஸ் எடுக்கிறது, எப்படி பண்றது, இவ்வளவு விஷயத்த உள்ள அடக்கி இருக்கிறதுல எனக்கு பிடிச்ச வரைக்கும் சோமசுந்தர ஐயா நூல்ல பிறப்புக்கு முன் பிறப்புக்கு பின் மகிழ்ச்சி. அதுலயே வந்து பெண்ணு சம்பந்தப்பட்டதும் உள்ள அடங்கி இருக்கும். எப்படின்னா பெண்கள் நலம் அப்படின்னு சொல்லி அது தனி புக்கில் ஐயாது அது இதுக்குள்ளே வருமா? ஆமாங்க. பெண்மை மனிதத்தின் முழுமை. இதுல உண்மையிலேயே இந்த புக்குக்குள்ள நான் சம்மந்தப்பட்டு இருக்கேன். பாலா வந்து சம்மந்தப்பட்டு இருக்கேன். ஏன்னா வந்து எங்க டீம் அட்மின் ஒருத்தவங்க வந்தாங்க, தீபா தனகோபால் அப்படின்னு சொல்லி. அதுல தனபால் தீபா தனபால் அவங்களுக்கு உள்ள உண்மையிலேயே ஒரு லேடி இருக்காங்க, 2 ஜென்ஸ் இருக்கிறோம் லைன்ல கான்கால்ல. ஒரு வார்த்தையை போடுறதுக்கு நாங்க எப்படி யோசிச்சோம் அப்படின்றத வந்து ஏன்னா அந்த புக்ல வந்து இன்னும் சென்சிட்டிவான டாபிக். பிறப்புக்கு முன் பிறப்புக்கு பின் கூட இது கூட வந்து நம்ம ஞானத்தை தேடி ஓடுறவங்களுக்கு கரெக்ட். லைஃப் ரன் பண்றதுக்கு அப்படின்னா பெண்கள் மனிதருக்கு அந்த அந்த புக்கு வந்து பயங்கரமான விஷயம். ஆண்களே தேவையில்லைங்க. அந்த ஒரு புக்கை படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நடக்கிற ரேப்பு இந்த மாதிரி விஷயங்கள், இந்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நிறைய எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே பாலியல் வன்கொடுமையில இருந்து எல்லாத்தையுமே அந்த ஒரு புக்கை படிச்சீங்க அப்படின்னா பெண்கள் எப்படி வந்து பூ பொழிஞ்சு திருப்பி பெண்ணா போனது பூ பொழிகிற வரைக்கும் இருக்கும். ஏஜ் அட்டன் பண்றதுல இருந்து அவங்க வீட்டுல குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ற வரைக்கும் அந்த புக்ல இருக்கும். முதுமை எழுதி பாட்டி ஆகிற வரைக்கும் விஷயங்களை கொடுத்துருக்கேன். அதுதான் ஐயா நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்ணையில இருந்து அவங்க வீட்டுல குழந்தை பொண்ணு அந்த குழந்தைக்கு ஏஜ் அட்டன் பண்ற வரைக்கும் விஷயம் இருக்கு. ஆமா, அதுல
அதுல ஆண் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயமும் இருக்கு. அது புத்திசாலித்தனமா ஞானத்துல இருந்து உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சென்சிட்டிவான விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். பெண்ணை எப்படி அணுகலாம், பெண்கள் எப்படி பேசலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு சென்சிட்டிவான டாபிக்லாம் வந்து உண்மையிலேயே வெளியே வந்து பப்ளிசிட்டி ஆகல. இன்னும் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சும்மா பேருக்கு குடுக்குறாங்க அப்படின்றதுல இன்னைக்கு என்னவோ தெரியல. கொட்டியெல்லாம் வார்த்தைய. ஏன்னா அவ்வளவு விஷயத்த வந்து அடக்கி ஒரு அம்சமா குடுக்குறாங்கன்னா, இந்த காலகட்டத்துக்கு முக்கியமான புக்குனா, பெண்கள் மனிதனுக்கு அந்த அந்த பெண்கள் புக் அந்த ஒரே ஒரு புக்கு தான். பெண்மை மனிதத்தில் முழுமை. முழுமை. அந்த ஒரு புக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு லெசன் பேட்டர்னை வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல ஆட் பண்ணணும். ஆமா, கரெக்ட். ஏன்னா முக்கியமான பாடநூலாவே வைக்கலாம். இல்லைங்க ஐயா. அது எதனால அப்படி சொல்லணும் அப்படின்னா 10th இல்லைன்னா பயாலஜி 10th நீ பயாலஜில எல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. நீ தமிழ் புக்லயே வந்து அந்த விஷயத்த வந்து ஆட் பண்ணலாம். தப்பு கிடையாது. ஏன்னா வந்து பெண்கள் ஏன்னா வந்து அதுல இருக்கிற விஷயம் வந்து நீ எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல தேவையில்ல. அதுல செக்ஸ் இருக்கிற எஜுகேஷன் இஸ் நீடட் ஃபார் எவரிபடின்னு இன்னைக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அது ஐயா புரியாதனால்தான் கோளாறுகளும் தவறுகளும் நடக்குது, குற்றங்கள், கிரைம்ஸ். அதுதாங்க ஐயா. அது எங்க வேணும் அப்படின்னா அந்த விஷயத்த கத்து கொடுக்கிற இடம் எங்க இருந்துன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்து கண்ணு காது மூக்கு வாயின்னு சொல்லி கொடுக்குற விஷயத்துல இருந்து செக்ஸ் எஜுகேஷன் வந்து முக்கியம். அங்கிருந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம குழந்தைய அந்த என்னத்த பேசுறோம் என்னத்த பேசக்கூடாதுன்றது விஷயம் இல்லை. ஸோ மாடல் சயின்ஸ் புக்குக்கு தவிர இன்னொரு விஷயம் என்னன்னா மாடல் வேர்ல்டுன்னு ஒரு எஜுகேஷனை கொண்டு வந்தாங்கன்னா இருக்கிற எல்லா விஷயத்தையும் உள்ள கொண்டு வரலாம். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற கல்வி இருக்கிறத வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. கரெக்ட். எது தேவை? மாடல் சயின்ஸ்ல வந்து மாடல்ல பத்தி பேசுறதுன்றது இல்ல. உமன் ரைட்ஸ் என்ன, உமனை பத்தி என்ன பண்ணணும், பெண்கள்னா என்ன, பெண்கள் வாழ்க்கை என்ன, பர்த்னா என்ன, எவ்வளவு விஷயம் இருக்கு. இதுலயே வந்து 10th இல்லறம், ஸ்டாண்டர்ட் குடும்ப அமைதி இல்லையா, எல்லாமே வந்துடும். 10th ஸ்டாண்டர்ட் புக்ல ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்னு ஒரு இதுவே இருக்கு. பயாலஜில அந்த சாப்டர் ஒமிட் பண்ணிட்டு போற ஸ்கூல் நிறைய இருக்கு. இன்னைக்கு அதனால தனியா நிறைய இந்த 3 புத்தகங்களும் வேணும்னு நினைக்கிறவங்க 300 ரூபாயும் அது கூட அனுப்புற செலவு ஒரு 50 ரூபாயும் அனுப்புங்க, உங்களுக்கு புத்தகங்கள் கிடைக்கும். கூகுள் பேல அனுப்பிச்சிட்டு அட்ரஸ் அனுப்புங்க, உங்களுக்கு 3 புத்தகங்கள் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதுல முக்கியமான புக்கு 2 புக்கு சொல்றேன். மத்த புக் எல்லாம் கூட 2 புக்கு போதும். இல்ல, ஒண்ணு இப்ப பேசுற சகஜானந்தம் வேணும் தான். நீங்களே சொல்லிட்டீங்க, பிறப்புக்கு முன்னே இறப்புக்கு பின்னும் நல்ல புத்தகம்னு சொல்லிட்டீங்க. இன்னொன்னு பெண்மை மனிதத்தின் முழுமை. அப்ப 3 புக்கு ஆகுது இல்ல? கரெக்ட். ஏன்னா வந்து ஒரு குழந்தையாண்ட ஒரு ஏஜ் அட்டன் பண்ண டைம்ல அந்த புக்கை கொடுங்க போதும். அந்த ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 10 நாள் வீட்டுல உட்கார வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, ஒரு மூலையில உட்கார வச்சிருப்பீங்க பாத்தீங்களா ஒரு இடத்துல, ஆமா, அந்த டைம்ல அந்த ஆமா, புக்கு கொடுங்க போதும். வேற ஆமா. ஒன்றும் தேவை. ஏன்னா இருக்கிற correct. எல்லா ஹைலைட்டையும் வந்து புரிஞ்சுப்பாங்க. நீங்க சொல்லிதான் புரிய வைக்கணும் இல்ல, அந்த ஒரு புக்கு சொல்லும். ஏன்னா வந்து அந்த உண்மை, உண்மை. அளவுக்கு உட்கார்ந்து எஃபர்ட் போட்டிருக்கீங்க. அதுதான் விஷயம். ஐயா ஒரு 8 மாசம் ஆயிருக்கும்ல அந்த புக்கு முடிக்கிறதுக்கு. ஆமா, ஆமா, ஆச்சு. நன்றிங்க ஐயா. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி. நல்லதுங்க, ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது கேள்வி கேட்கிறாங்களா? இல்லைங்க ஐயா, முடிச்சுக்கலாம். சரி, நன்றி, மகிழ்ச்சி. புத்தகம் வேணுங்கிறவங்க சார்கிட்ட என் நம்பர் வாங்கிட்டு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கை.